ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான கிறிஸ்மஸ் ஹனி கேக் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுலில் வந்து நம்ம அரை கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கப் அளவு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பவுடர் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இது கூட ஒரு கப் அளவு மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஜல்லடை வச்சு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே தயிர் ஆட் பண்ணியிருக்கனால அதை வச்சு நல்லா நம்ம ஒரு கரண்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக திக்கான காய்ச்சின பால் வந்து ஒரு அரை கப் அளவை ஆட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஆயில் சேர்க்கலை. நீங்கள் ஆயில் வேணாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில்னால் ஒரு அரை கப் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பால் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து ஒரு வெயிட் வச்சுட்டு அதை வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சின்ன பவுலில் கேக்கு டர்னில் இந்த மாதிரி நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஆயில் இருந்தாலும் ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் பவுலில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கேக் இந்த டர்னில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம ஷேக் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஹீட் பண்ண நம்ம பேனில் இதை நம்ம வச்சிடலாம் மேலே. இதை வந்து ஃபுல்லாக நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் அளவு நம்ம குக் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு கத்தி வச்சு இல்லை ஒரு குச்சி வச்சு நம்ம இந்த மாதிரி இது பண்ணால் ஒட்டாமல் இருந்தால் கேக் நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக் சூப்பராக குக் ஆகிடுச்சு. நான் வந்து மூடி வச்சுருக்கனால அந்த தடம் லைட்டாக விழுந்திருக்கு இதில். இப்போ கேக் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தேங்காய் அதோட தோல் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக இதை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் துருவில் இதை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப கருப்பாலாம் வறுக்க வேணாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே பேன்லேயே ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணது நல்லா திக்கானதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்பை நம்ம சூடாக இந்த மாதிரி குச்சியில் நம்ம கத்தி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம ஹோல்ஸ் பண்ணிவிட்டு சுகர் சிரப் வந்து நல்லா உள்ளே இறங்குறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் எல்லாம் இந்த கேக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஜூஸியாக உள்ளே இறங்குறதுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக ஹோல்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த பேன்லேயே 2 ஸ்பூன் அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஜாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து டேட்ஸ் ஜாம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஜாம் வேணாலும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஜாம் வந்து நல்லா 2 ஸ்பூன் அளவு நம்ம வந்து தேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாம் வந்து நல்லா திக்னஸாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வரவும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம இது வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து கேக்கில் வந்து அப்ளை பண்ணிடணும். இல்லைனா ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆறிடுச்சுன்னா ரொம்ப இதுவாகிடும். இப்போ கேக் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. சூப்பராக நம்ம ஹனி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து டெக்கரேட்டுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் துருவில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணேன். நான் வந்து பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம செரி இருந்தேன்னா மேலே ஒரு செடி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பரான நம்ம கிறிஸ்மஸ் கேக்கு வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து குழந்தைக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷா கிச்சனுக்கு தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ்.